மதர் மேரி அல்லது மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று கூறப்படக்கூடிய அவர்களின் மகனான ஜீசஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை முஸ்லிம்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி ஒரு அற்புதமான பிறப்பா பார்க்கப்படுது. எதனால அற்புதமான பிறப்பா பார்க்கப்படுது அப்படின்னா, அவங்க வந்து ஆண் துணையின்றி கருவுற்றாங்க. அதுல இருந்து பிறந்த ஒருத்தர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றது நம்பப்படுது. அது எப்படி ஆண் துணையின்றி ஒரு மனிதரால கருவிட முடியும் அப்படின்ற கேள்வி வந்து அன்றைய காலத்து மக்கள் வைக்கிறாங்க. இன்றைய காலத்து அற்புதங்களை டோட்டலா நிராகரிக்கக்கூடிய மக்களும் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரு விடையா இறைவன் நாடினபடி அப்படின்றத சொல்லிடுறோம். அதையும் தாண்டி இது வந்து பாசிபிளா, சயின்டிஃபிக்கா இதுக்கு பின்னாடி ஏதாவது பாசிபிள் ரீசன்ஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இது டோட்டலி அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்றது புரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணுடைய கரு முட்டையில இருக்கக்கூடிய எக்குல இருக்கிற குரோமோசோமோட எண்ணிக்கை 23. அது ஆணுடைய குரோமோசோமான 23 சேரும் போதுதான் 46 குரோமோசோம் வரும். இந்த 46 குரோமோசோம் தான் அந்த கருவுற்று அதுக்கப்புறம் ஒரு எம்பரியோ ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஃபீட்டஸ் ஆகி வெளியே ஒரு சைல்டா வெளியே பர்த் ஆகி வரும். இப்போ வெறும் கருவில் இருக்கக்கூடிய 23 மட்டும் வச்சு இந்த ஒரு ஒரு சைல்டு பிறக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சாங்க. செய்யாமலாம் இல்லை, செஞ்சாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்தாங்க. இன்றைய நவீன விஞ்ஞானத்துல அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது வெறும் 23 குரோமோசோம் நம்பரை வச்சு அந்த எக்ல இருக்கக்கூடிய நம்பரை வச்சு ஒரு அடல்ட் 46 வர முடியுமா அப்படின்றத பார்க்கும்போது வர முடியும். எப்போ வர முடியும் அப்படின்னா, வயது வந்ததுக்கு அப்புறம் ஒரு எக்ல இருக்கக்கூடிய நம்பர் வந்து 23 நம்பரா இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா மியாட்டிக் டிவிஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 46ல இருந்து 23 குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த 23 வந்து எப்போ 46 மறுபடியும் ஆகும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன், அதாவது ஆணுடைய 23 வரும்போதுதான் அது 46 ஆகும். அந்த ஃபர்டிலைசேஷன் தான் ஆகும். அந்த டைம் வரைக்கும் அந்த மியாட்டிக் டிவிஷனு மெட்டாஃபேஸ் 2 அப்படின்ற அரெஸ்ட்லயே இருக்கும். அந்த அரெஸ்ட் அது மீறாது. அந்த அரெஸ்ட்ல இருக்கிறதுனாலதான் கருவுடையோட 23 இருக்கு. ஆணுடைய 23 வரும்போது அந்த அரெஸ்ட்ல இருந்து வெளியே வந்து அந்த 46 உருவாகும். நம்ம கிட்ட இப்ப இருக்கிறதா 46. இப்ப அந்த 23ல அரெஸ்ட்ல இருந்து சொன்னோமா, இந்த அரெஸ்ட் சில நோய்கள்ல சில தருணங்கள்ல இந்த அரெஸ்ட் மீறும் போது என்ன ஆகும், அந்த 23 46 ஆகி அது ஒரு எம்பரியோவா ட்ரை ஆகும். அப்படி வரக்கூடிய ஒரு கரு வந்து ஆரோக்கியமான கருவா, ஆண் கருவா, பெண் கருவா, நடமாடக்கூடிய கருவான்னு வருமா பார்த்தா கிடையாது. அது எப்படி வரும் தெரியுமா? அதுக்கு ஒவேரியன் டெரட்டோமா அப்படின்ற பேர் சொல்லுவாங்க. தனக்கு அந்த கருக்குள்ள அந்த 46 குரோமோசோம்குள்ள எல்லா விதமான டிஃபரன்சியேஷனும், தலைமுடி வர முடியும், பல்லு வர முடியும், காது வர முடியும், இத்தனை டிஃபரன்சியேஷன் வர முடிஞ்சாலும் அந்த கருமுட்டையை சுத்தி அந்த பல்லு, முடி, தலைமுடி இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு அடல்ட்டா உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்பே அதுக்கு இல்லை. இதுதான் வந்து ஒவேரியன் டெரட்டோமா அப்படின்னு சொல்லி இது ஒரு நோய். இது ஒரு கேன்சரா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ வெறுமனே 23 குரோமோசோம் வச்சு ஒரு அடல்ட் உருவாக முடியாது, ஒரு சைல்டு, ஒரு ஃபீட்டஸ் உருவாக முடியாது. இன்னமும் சொல்லலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்படியே ஒரு ஓவேரியன் டெரட்டோமா உருவானாலும் ஒரு மேல் உருவாகாது. அப்படியே ஒரு ஓவேரியன் டெரட்டோமா உருவானாலும் 46XX தான் உருவாகும். XY வந்தாதான் மேல். அப்பவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜீசஸ் அவர்களுடைய பர்த் வந்து ஒரு அற்புதமா தான் இருக்கு. இன்னும் கூட சொல்லப்போனா வெசிகுலர் மோல் அப்படின்ற ஒரு நோய் இருக்கு. மோல்ல கம்ப்ளீட் மோல், பார்ஸ் இன்கம்ப்ளீட் மோல்ன்னு இருக்கு. அதுல கூட ஒரு ஆணுடைய 23 விந்துடைய 23 சேர்ந்தா மட்டும்தான் அந்த நோய்க்கு வர்றதுக்கான வாய்ப்பே இருக்கு. அது இல்லாம வெறும் 23XX மட்டும் வச்சு ஒரு கரு வந்து உருவாக வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி இருக்கிறப்போ அந்த குழந்தையுடைய பிறப்பு ஒரு ஆச்சரியமான பிறப்பா இருந்துச்சு. அதனாலதான் அன்றைய காலத்து யூதர்களும் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேல. இன்றும் அதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டை வச்சாங்க தெரியுமா? எந்த ஆணும் தீண்டாத போது நீ எப்படி கருவுற்ற அப்படின்னு மரியம் மதர் மேரி அவர்களை கலங்கப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. யூதர்கள் தங்களுடைய புத்தகங்களை ரொம்ப கேவலப்படுத்தி எழுதி வச்சிருக்காங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த ஜீசஸ் அவர்களுடைய பிறப்பை. அதுக்கு பதில் கொடுக்கிற விதமா இறுதி வேதமான குரான்ல இறைவன் கூறுறான், அந்த தொட்டில் வயதிலேயே அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள், நான் அல்லாவின் அடியான் என்று உரைத்தார்கள். இந்த ஒரு உரைப்பு அன்றைய மக்களுடைய அசிங்கத்துக்கும் கேவலத்துக்கும் ஒரு முற்றுகை போட்டுச்சு. இந்த களங்கத்தை ஏற்படுத்தும் போது இறுதி வேணமான திருக்குறான்ல இதுக்கு ஒரு முற்றுகை இறைவன் வச்சான். இல்லைன்னா என்ன தெரியுமா இருக்கும், அவர்கள் அந்த டைம்ல ஈசஸ் அவர்களை பச்சில குழந்தைய பேசலாம் என்ன தெரியுமா இருக்கும், யூதர்களுடைய சட்டப்படி திருமணத்திற்கு முன்னாடியே உடலுறவு கொண்டு குழந்தை விட்டா அவர்களை கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள். இதுவே கூறுகிறது இந்த சம்பவம் நடந்தால் மட்டுமே ஈசா அலைஹிஸ்ஸலாம்
பேசியிருக்காங்க, சின்ன வயசுல பேசியிருக்காங்க, பேசினதுனால அந்த மக்கள் ஏற்றிருக்காங்கன்ற சம்பவங்கள் நடந்தா மட்டுமே மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்க முடியும். இல்லைன்னா அவர்கள் கல்லால் அறிஞ்சே கொண்டிருப்பாங்க. இந்த விஷயம் திருக்குறான்ல இடம்பெற்று. இப்போ குளோனிங் எடுத்துப்போமே, நாங்க வந்து குளோனிங் இப்ப இருக்கிற அறிவியல் காலம் வளர்ந்ததுக்கு அப்புறம் குளோனிங் மூலமா நாங்க ஒருத்தரை வந்து ஒரு மனிதரை வந்து உண்டாக்கிட முடியும் அப்படின்றதெல்லாம் சேலஞ்ச் பண்றாங்க. குளோனிங் வந்துருச்சு அப்படின்றத சொல்லி. இந்த குளோனிங்னா என்னன்னா, ஒரு சொமாட்டிக் செல் எனப்படக்கூடிய கரு விடுறதுக்கான செல்ல இல்லாம வேற ஒரு செல்லை எடுத்து அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை வெளியெடுத்து கரு உரக்கூடிய செல்லுக்குள்ள பொருத்துவாங்க. அந்த கரு உரக்கூடிய செல்லுக்குள்ள இருக்கிற குரோமோசோம் எல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. இது ஒரு தனி பேட்டர்னு. இப்படி உள்ள விட்டதுக்கு அப்புறம் அதுல ஒரு ஃபியூஷனை கொடுத்து ஒரு ஹைபிரிட் ஆக்கி அதுல இருந்து வர ஒரு விஷயமா குளோனிங் வைப்பாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு குளோனிங்கை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு 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 உயிரினத்தை உண்டு பண்ணிட முடியும், எங்களால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்னு சொல்றாங்க. குட் ஃபார் தெம். அவங்க செஞ்சிருக்காங்க. ட்ரோசோஃபிலியான்ற ஒரு ஃப்ளைக்கு செஞ்சிருக்காங்க, டாலின்ற ஒரு ஷீப்புக்கு செஞ்சிருக்காங்க. அண்ட் இது தவிர்த்து இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன், இன்வைவோ ஃபர்டிலைசேஷன், ஆணுடைய இதை எடுத்து பெண்ணுடைய முட்டையில வச்சு அப்படியே ஃபர்டிலைசேஷனை ஏற்படுத்திக்கிறாங்க. இப்போ இறுதி வேதமான திருக்குறான் ஒரு சேலஞ்ச் விடுது. அந்த சேலஞ்சு என்னன்றதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? மனிதர்களே, ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, எனவே செவித்தாழ்த்தி கேளுங்கள். நிச்சயமாக அல்லாவை அன்றி வேறு எவர்களை நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. இன்னும் அவர்களிடமிருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போனால் அவர்களால் அதனை அந்த ஈயிடமிருந்து திரும்பி பெற கைப்பற்றவும் முடியாது. இறைவன் சொல்றான், ஒரு ஈயை கூட நீங்க எல்லாரும் சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாதுன்றாங்க. இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துருக்கக்கூடிய குளோனிங் எடுத்துக்குவோம், இல்ல இந்த ஃபர்டிலைசேஷன் பண்ணக்கூடிய இன்வைவோ ஃபர்டிலைசேஷன் பண்ணக்கூடிய அறிவியல் சாதனங்கள் எடுத்துப்போம். நாங்கெல்லாம் ஒரு குளோன் பண்ணி ஒரு உருவத்தை ஒரு உயிரினத்தை கொண்டு வந்துடுறோம். ஒரு ஈயை கூட படைக்க முடியாது, குரான் ஒரு சேலஞ்ச் விடுது அப்படின்னு கேட்கலாம். சிலர் கேட்கற வாய்ப்பு இருக்கு, சிலர் அதை விமர்சிக்கலாம். ஆனா இங்க சொல்லப்படுறது என்னன்னா, இங்க குளோனிங்லும் சரி, இல்ல ஒரு ஆர்டிபிஷியலான இன்செமினேஷன், ஆர்டிபிஷியலான ஒரு ரீப்ரொடக்ஷன் செய்யறதும் சரி, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய எக் எடுத்துக்கிட்டு, இருக்கக்கூடிய சொமாட்டிக் செல் எடுத்துக்கிட்டு, இருக்கக்கூடிய எக் எடுத்துட்டு, இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் எடுத்துக்கிட்டு, இதை ஃபியூஸ் பண்ணி நாங்க ஒரு இதை கொண்டு உருவாக்குறோம்னு சொல்றீங்க. ஆனா இத நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை, அந்த ஈய கூட செஞ்சுட்டு போயிடும். இதுதான் அங்க முக்கியமான ஆர்குமெண்ட். இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஒண்ணு உண்டாக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு மாலிகுலர் பயாலஜி உருவெடுத்த காலத்துல இன்சுலின் கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மாலிகுலர் பயாலஜி இருக்கு. அதுக்கு அவார்டெல்லாம் வாங்குறாங்க. என்ன பண்றாங்க, அதுல இருக்கிற ஒரு ஜீன் எடுத்துட்டு, ஒரு புரோட்டீன் எடுத்துட்டு, அதை மல்டிபிளா கோடு பண்ணி மல்டிபிள் கோட் பண்ணி அதுல ஒரு புரோட்டீன் நல்ல புரோட்டீனா வந்து அந்த ஒரு புரோட்டீனை மார்க்கெட் விடுறாங்க, வெறும் ஒரு புரோட்டீனுக்கு. ஆனா இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஈயும் சரி, ஒரு மனிதனும் சரி, இவ்வளவு காம்ப்ளெக்ஸான அவ்வளவு புரோட்டீன்ஸ் உடம்புல இருக்கு. அத்தனையும் ப்ரோக்ராம் பண்ண உங்களால முடியுமா? ஒரு ப்ரோக்ராமிங்க்கு இன்னைக்கு அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. நோபல் பிரைஸும் சரி, மற்ற அவார்டும் சரி, ஒரு புரோட்டீனை கோட் பண்ணிட்டு அவார்டு வாங்குறாங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த கருவுல இருக்கக்கூடிய ஒரு எக்கு இப்படிதான் சேரணும், இப்படிதான் பண்ணணும், இந்த என்சைம்ஸ் இருந்தாதான் நடக்கணும்ன்ற ஒவ்வொரு புரோட்டீனும் ஒரு டிஎன்ஏ செக்ல இருந்துகிட்டே இருக்கு. அதைத்தான் இறைவன் சேலஞ்ச் பண்றான். ஒரு சப்ஸ்ட்ரேட் இல்லாம உன்னால ஒரு ப்ராடக்டை கொண்டு வர முடியாது. ஒரு ஸ்டார்டிங் இல்லாம உன்னால ஒரு எண்டிங் கொண்டு வர முடியாது. நாம் இருக்கிறத வச்சுட்டு அதை சேர்த்துக்கிட்டு நாங்க கொண்டு வந்துட்டோம் சொல்றோம். அப்போ இறைவனை நம்பக்கூடிய எங்களுக்கு எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜீசஸ் உடைய பிறப்பு ஒரு அற்புதமா இருக்கும், அதே போலதான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறதும் எங்களுக்கு ஒரு அற்புதம் தான். அதை இறைவன் வந்து கஷ்டமா செஞ்சா, இதை இறைவன் ஈஸியா செஞ்சா, இது சயின்ஸ்ன்றதுனால இது நடக்குது, அது சயின்ஸ்க்கு அப்பாற்பட்டு நடக்குன்றது இறைவனுக்கு கிடையாது. இறைவன் நாடினா சயின்டிபிக்கா நம்ம முன்னாடி நடத்தவும் முடியும், சயின்டிபிக் அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த நடத்தவும் முடியும். அப்படி ஒரு பட்ட விஷயங்கள் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட அற்புதமா இருந்தாலும் சரி, அறிவியலா இருந்தாலும் சரி, இறைவனை நம்பக்கூடிய நமக்கு அது ஒரு அற்புதமாவே படுதான். இந்த இறைவன் ஒரு வணங்க தகுதியான இறைவன் என்பதை காட்டுகிறது. وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ ثُمَّ جَعَلْنَاهُ نُطْفَةً فِي قَرَارٍ مَكِينٍ ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين.